அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு தகவலோட சந்திக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். அதாவது வாட்ஸ்அப்பில் வந்துட்டு ஒரு புதுசான ஒரு மெசேஜ் ஒன்று வருது இல்லையா, எல்லாருக்கும் வந்துட்டு அக்ரி அப்படி ஒன்று வரும். எந்த மாதிரி மெசேஜ்னு சொன்னால் இப்போ காட்டும் பாருங்கள். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுவோம். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு அந்த மெசேஜை தெரிய தந்தவர் பிரதர் ரியால் என்கிற சொல்லக்கூடியவர் தான். இவர் தான் ரியால். அவரையும் காட்டிடுவோம். என்ன இன்ஃபார்ம் பண்ணினவர் இல்லையா, இவர் தான். சரியா, ரியால் கொஞ்சம் இப்போ கிளியராக இல்லை. ரியால் ஓகே, அவர் தான். கிளியர் ஆகிட்டு. அவர் தான் இந்த மெசேஜை நம்மளுக்கு சொல்லியிருந்தார், அறிய தந்திருந்தார். என்ன மெசேஜ்னு அப்படி பார்ப்போமா இருந்தால், உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜ் வந்துட்டு இங்கே பாருங்கள், இப்படி தான் வரும் இல்லையா. அந்த பாருங்கள், பச்சை கலரில் அக்ரி அப்படின்ட்டு இருக்குது தானே. அந்த அக்ரின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆபத்து ஸ்டார்ட் ஆயிரும். 26ஆம் தேதியிலேருந்து, செப்டம்பர் 26ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு ஆபத்து ஸ்டார்ட் ஆயிரும். என்ன ஆபத்துன்னு சொன்னால், ஃபேஸ்புக்கில் வந்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய தகவல்கள் எல்லாம் வந்துட்டு என்ன செய்யும், ஒரு அங்கே சேகரிக்கப்படும் ஃபேஸ்புக்கில். அது வந்துட்டு பப்ளிஷ் பண்ணப்படும் உலகத்துக்கு. பப்ளிஷ் சரியா ஃபுல்லாக எல்லாத்துக்குமே போகும். எல்லாருமே அதை எடுப்பாங்க. உதாரணமாக ஒரு கேர்ளாக வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு பொம்பளை சரியா, ஒரு பெண்மணியாக இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோ கொண்டு உங்களோட கணவனுக்கு அனுப்புறீங்கன்னு வைங்களேன், எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். அது வந்துட்டு என்ன செய்யும், அது ஃபேஸ்புக்கில் உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் என்ன மாதிரி ஷேர் பண்ணப்படுங்கிறது தெரியாது. ஃபேஸ்புக்கு போகுதுன்னு தான் வந்துருக்குது. அதில் தகவல்களை பின்னால் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்போ என்ன செய்யும், அந்த ஃபேஸ்புக்கில் அந்த ஃபோட்டோ வந்துட்டு ஃபேஸ்புக்கில் ஒரு ஷேர் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு அமைப்பு தான் இது. சரியா, அதை நம்ம உடனடியாக நிறுத்தணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெசேஜ் வந்த உடனே வராதவங்களுக்கு வரும். சரியா, அந்த மெசேஜ் வந்த உடனே பாருங்கள், மேலே நாட் நவ் அப்படின்னு சொல்லி ஒரு கலரில் மேலே கருப்பு கலரில் மேலே இருக்குது இல்லையா, அதை கொடுத்த உடனே அந்த மெசேஜ் கேன்சல் ஆயிரும். இல்லை நீங்கள் அந்த பச்சை கலர் அக்ரி என்று கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் சரியா, அது ஆட்டோமேட்டிக்காக சாதாரணமாக வாட்ஸ்அப் இயங்குற மாதிரி இயங்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், உடனடியாக செட்டிங்ஸு போங்க. செட்டிங்குக்கு போனீங்கன்னு சொன்னால், எக்ஸாம்பிள் செட்டிங்குக்கு போனீங்கன்னு சொன்னால், இங்கே பாருங்கள், செட்டிங் 1 2 3 4 5 6 சரியா. ஸ்டேட்டஸ்ட்டுக்கு கீழே செட்டிங்னு இருக்கு தானே. செட்டிங்குக்கு போங்க. செட்டிங்குக்கு போன உடனே உங்களுக்கு இப்படியான ஒரு அமைப்பு தான் வரும். சரியா, இப்படியான வந்தோடனே அந்த மேலே பாருங்கள் கீ அப்படின்னு இருக்கு தானே. இந்த கீக்கு போங்க. கீ அக்கௌண்ட்ஸ்ன்னு போங்க. நான் என் செட்டிங்கில் போய் செஞ்சு காட்டுவேன். நான் செஞ்சு முடிச்சிட்டேன், அதனால் அந்த ஃபோட்டோஸில் இருக்கிறதால செஞ்சு காட்டுறேன். சரியா, அக்கௌண்ட்டு போங்க. அக்கௌண்ட்டு போனால் 2வது ஸ்டெப். 3வது ஸ்டெப்பு பாருங்கள், ஷேர் மை அக்கௌண்ட் இன்ஃபோ அப்படின்றீங்க. அதில் அந்த ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கு பாருங்கள், அந்த ஒரு பாக்ஸுக்குள்ளே டிக் பண்ணியிருக்கீங்களா பச்சை கலரில், அந்த டிக்கை நீங்கள் எடுத்துருங்க. 4வது ஸ்டெப், டோன்ட் ஷேர், கேன்சல் டோன்ட் ஷேர் அப்படின்றது தானே. டோன்ட் ஷேருக்கு கொடுங்க. சரியா, 5வது ஸ்டெப் இப்படி ஒன்று வரும். சரியா, வந்த உடனே உங்களது கிளியர் ஆகிட்டு, அதுக்கப்புறம் 6வது இப்படி இருக்கும். உங்களோட அக்கௌண்ட்டுக்கு திரும்ப போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி தான் இருக்கும். ப்ரைவசி, செக்யூரிட்டி, சேஞ்ச் மை நம்பர், டிலீட் மை அக்கௌண்ட், இந்த 4 ஆப்ஷன் தான் இருக்கும். முன்னாடி இருந்த மாதிரி இப்படி இருக்காது. அந்த டிலீட் மை அக்கௌண்ட்டுக்குள்ள ஷேர் மை அக்கௌண்ட் இன்ஃபோ, ஷேர் பண்ணுறது, அதாவது பகிர்றது. நம்மளோட அக்கௌண்ட் இன்ஃபோக்குள்ள பகிர்றது தானே. அதாவது அந்த கீழே இருக்கு பாருங்கள், ஃபேஸ்புக்கு அப்படி இப்படின்ட்டுலாம் கூடுதலாக இருக்குது. சரி, அதெல்லாம் தேவையில்லை. சரியா, சுருக்கமாக சொல்லி முடிச்சு கொள்கிறேன். இதனால் நீங்கள் கொஞ்சம் அவதானமாக இருந்து கொள்ளுங்கள். உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களோட செட்டிங்கில் 1வது ஸ்டெப் செட்டிங்குக்கு போகிறது, 2வது ஸ்டெப் அந்த கீக்கு போகிறது, 3வது கீழே இருக்கிறது ஷேர் மை அக்கௌண்ட் இன்ஃபோக்கு போய் அந்த டிக்கை எடுக்கிறது, டோன்ட் ஷேருக்கு கொடுக்குறது, கேன்சலுக்கு கொடுக்காமல் டோன்ட் ஷேர். அதுக்கப்புறம் கொஞ்சம் மெசேஜ் அந்த சுத்தினது பிறகு 6வது உங்களுக்கு இப்படி தோற்றம் தரும். சரியா, ஓகே, இன்ஷா அல்லாஹ் உடனடியாக செய்துவோங்க. இந்த ரெக்கார்டை நான் முடிச்சு கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.